2019-20ஆம் ஆண்டின் இடைக்கால பட்ஜெட் படி தனிநபரோட வருமான வரம்பு 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5.5 லட்சம் ரூபாயா உயர்த்திருக்காங்களா? ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ என்னோட மாச சம்பளம் 40,000 ரூபாய் அப்படின்னா வருடத்துக்கு தோராயமா 5 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. பழைய வரி வரம்பின்படி அடிப்படை தொகை 2 லட்சம் ரூபாய் போக மீதம் இருக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கு 5% என 12,500 ரூபாய் பிளஸ் செஸ் எல்லாம் சேர்த்து 12,875 ரூபாய் வருமான வரியா நான் செலுத்தணும். தற்போது புதிய வரி வரம்பின் அடிப்படையில் 5 லட்சம் வரைக்கும் எந்த வரியும் கிடையாது. இப்போ 12,875 ரூபாய் லாபம். இப்போ வேற ஒரு உதாரணம் பார்ப்போம். இதுவே என்னோட மாச சம்பளம் 50,000 ரூபாய் அப்படின்னு வச்சா வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் வருது. பழைய வரி வரம்பின் அடிப்படை தொகை 2 லட்சம் ரூபாய் போக மீதி இருக்கும் 2 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை 5% 12,500 ரூபாயும் அப்புறமா 5 லட்சம் ரூபாயிலேருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20%ன்னு 20,000 ரூபாயும் செஸ் எல்லாம் சேர்த்து 33,475 ரூபாய் வரியா செலுத்தணும். தற்போது கொண்டு வந்திருக்க புதிய வரி வரம்பின்படியும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக 5 லட்சத்தி 1 ரூபாய் முதல் 10 லட்சம் வரை 20% அப்படின்னும் 10 லட்சத்திற்கு மேல் 30% அப்படின்ற வரி சதவீதம் அப்படியே தொடருது. ஆனாலும் 80C மூலம் பெறப்படும் தள்ளுபடி 50,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாயா மாறுறதுனால 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க முதலீடு காப்பீடு தொகை விவரங்களை சரியாக சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா வரி செலுத்துறதுலேருந்து விலக்கு அளிக்கப்படும். அதே போல தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நிதி 80G, மருத்துவ காப்பீடு 80D, முதலீடுகளுக்கான வட்டி 80TTA முதலியவற்றை சரியா சமர்ப்பிச்சா மேலும் வரி விலக்கு பெறலாம். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.